உங்கள் கனடா வீட்டு தோட்டத்தில் இலங்கை காய்கறிகளை வளர்ப்பது எப்படி? ஹாய் தோட்டக்கார நண்பர்களே, கனடாவில் இருந்துட்டு நம்மூர் இலங்கை காய்கறிகளை சாப்பிட ஆசையா இருக்கா? உங்க வீட்டு தோட்டத்திலேயே அதை வளர்க்கலாம். எப்படின்னு இப்போ பாப்போம். முதல்ல, நம்மூரில் விளையும் மரக்கறி வகைகளுக்கு வெயிலும் சூடான கிளைமேட்டும் ரொம்ப முக்கியம். கனடாவில் சம்மர் சீசன்ல இது சாத்தியம். ஏப்ரல் அல்லது மே மாசத்துல கிளைமேட் சூடாக ஆரம்பிக்கும் போது செடி நடுறதுக்கு சரியான நேரம். நம்ம கத்திரிக்காய், வெண்டி, பாகல், புடலங்காய், மிளகாய் போன்ற காய்கறிகளை வளர்க்க வீட்டுக்குள்ளேயே விதைகளை நாத்துவிட்டு அப்புறம் வெளியில நடலாம். இதுக்கு சீட் ஸ்டார்டிங் இன்டோர்ஸ்னு சொல்வாங்க. மண்ணை பொறுத்தவரை நல்ல ட்ரைனேஜ் உள்ளதும் கம்போஸ்ட் கலந்த மண்ணும் பெஸ்ட்டு. நம்மூர் காய்கறிகளுக்கு நல்ல உரம் தேவை. அதோட டெய்லி தண்ணீர் விடுறதும் பூச்சி வராம பாத்துக்கிறதும் முக்கியம். பாகல், புடலங்காய் மாதிரி கொடி வகைகளுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். குரோசரி ஸ்டோர்ல வாங்கின காய்கறியிலிருந்து கூட விதைகளை எடுத்து நடலாம். இதுக்கு கொஞ்சம் பொறுமையும் அன்பும் தேவை. நீங்களும் உங்க வீட்டு தோட்டத்துல நம்மூர் சுவையை கொண்டு வாங்க. தமிழர்.ca கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம். கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.